ஹார்ட் அட்டாக்ல இறந்தவங்களுக்கு பொட்டில் எப்படி காயம், நல்லா அருவாவில் பொத்துற மாதிரி இங்கே ஒரு காயம், இங்கே ஒரு காயம், வயிற்றுல இப்படி கீரலை. ஆனால் அந்த சைட்ல இந்த ஒரு கார்பரேஷன் இல்லை, எல்லாமே சேர்ந்து மறைச்சிட்டாங்க. என் பிள்ளை நம்ம எங்கம்மா போய் நான் பார்ப்பேன். சொல்லுங்கம்மா உங்க பேரு? நிர்மலா தேவி. சொல்லுங்கம்மா. சுதாகர் எங்கள் வீட்டுக்கார் சுதாகர். சரிம்மா. திருச்சியிலேருந்து வரோம். எவ்வளோ நாள் ஆச்சு உங்க கல்யாணம் ஆகி? 5 வருஷம் ஆச்சு. சரி, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? கம்பெனி வேலை, வெல்டிங். சொல்லுங்கம்மா. நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா தான் இருந்தேன். 5 வருஷம் ஆச்சு. 2 குழந்தைங்க, பெண் குழந்தை 2. ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இப்போ தான் ஸ்கூலில் சேர்த்தேன். இந்த வருஷம் தான் எல்கேஜி சேர்த்தேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரு முன்னாடி போயிருந்தாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி. எங்கே போயிருந்தாங்க? வெளிநாடு. சரி. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ தான் போனாங்க. எப்போ போனாங்க? இப்போ 3 மாதம் தான் ஆகுது. எந்த ஊருக்கு போனாங்க? துபாய். யார் அனுப்பினாங்க? அங்கே துவாக்குடியில் தெரிஞ்சவங்க, அவங்க மூலியமாக கேட்டுட்டு வந்து இது மாதிரி கேட்குறாங்க, போகட்டுமான்னு கேட்டாங்க. நீங்கள் போங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விவசாயமும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக. இங்கேயே வேலை கொஞ்சம் நாளைக்கு இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு இல்லை வேலை. அதை விட்டால் வேறு கஷ்டமும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. வெளிநாடு போகும்போது விசாக்கெல்லாம் செலவு பண்ணீங்களா? எவ்வளோ செலவு பண்ணீங்க? 50,000 கட்டணும். அந்த 50,000 எப்படிம்மா கட்டினீங்க? வட்டிக்கு வாங்கி கட்டணும் சார். இந்த பத்திரத்தை வச்சுட்டு, வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு இது 5 ரூபா வட்டிக்கு வாங்கி. உங்கள் வீட்டுக்காரர் ஒரே பையனா? இல்லை, 2 பையன். இன்னொரு பையன் என்ன பண்ணாங்க? அவங்க தனியாக இருக்காங்க மேடம். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்க தனியாக இருக்காங்க. அவங்களும் சிங்கப்பூர் போயிட்டாங்க. சரி, நம்ம அண்ணன் போயிட்டாங்க. அவங்க 2 பையன், அவங்களுக்கு, எங்களுக்கு 2 பொண்ணு. அண்ணன் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், எங்களால் பணம் கட்ட முடியலை. அதனால கொண்டு பத்திரத்தை வச்சா எப்படி கட்டுறதுன்ட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பத்திரத்தை வச்சு நீ கொடு, நான் சம்பாரிச்சு. அதெல்லாம் நல்லா வேலை பார்ப்பாருங்க மேடம். எப்போ கிளம்பினாரு? 3 மாதம், 9வது மாதம் கிளம்புனாங்க. சரி, என்ன ஆச்சுமா அதுக்கப்புறம்? போய் இது நல்லா பேசினாங்க. ஒரு 15 நாள் நல்லா வேலை பார்த்தாங்க. 15 நாள் வேலை பார்த்து இது 9,000 அனுப்புனாங்க. அந்த 15 நாள் 1 மாதம் சம்பளம் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. 1 மாதம் சம்பளம் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த 15 நாள் குறை மாதம் போனனால அது 9,000 அனுப்புனாங்க. அப்புறம் வேலை இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ வேலை இல்லைன்னு சொன்னோடனே அவர் என்ன நடந்துச்சுன்னு தெரியல மேடம். 28ஆம் தேதி வரைக்கும் நல்லா பேசினாங்க. 26ஆம் தேதி வரைக்கும். 28ஆம் தேதி திடீர்னு வேறு நான் மிஸ்டு கால் தான் விடுவேன் மேடம். எனக்கு காசு போட்டு இங்கே பேச முடியாது மேடம். 27ஆம் தேதி மிஸ்டு கால் விட்டே பண்ணலை மேடம். 28ஆம் தேதி வேறு செல்லேருந்து மிஸ்டு பண்ணி இது மாதிரி உங்கள் வீட்டுக்காருக்கு மனநிலை சரியில்லை, 3 நாங்கள் ஏற்றி விட போகிறோம், பிளேட்டு ஏற்றி விட போகிறோம், நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க மேடம். கூப்பிட்டுக்கோங்க, மனநிலை சரியில்லை, ஏற்றி விட போகிற பிளேட்டு, டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு. ஏற்றி 9 அங்கே 9:30 பிளேட்டு, இங்கே 2 மணிக்கு திருச்சியில் 2 மணிக்கு பிளேட் வந்துடுவாங்க, நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த கான்ட்ராக்டுக்கார நம்பர் எனக்கு தெரியாது. திடீர்னு ஏஜென்ட்டு துவாக்குடி அவங்க தான் அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க நம்பரை கேட்டு வாங்கி ஃபோன் அடித்தேன் மேடம். அவங்க சொன்னாங்க, இருமா நான் கேட்டுட்டு சொல்கிறேம்மா அப்படின்னா. அவங்க ஃபோன் அடித்து கேட்டதுக்கு அங்கே 9:30 பிளேட்டு ஏற்றி விடுவாங்கம்மா, நீங்கள் போய் ஏர்போர்ட்டில் கூப்பிட்டுக்கோங்கம்மா அவங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க. இந்த ஏஜென்ட்டு தான் மேடம் சொன்னாங்க எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி. சரி, நான் பக்கத்து வீட்டிலலாம் வந்து அழுதுகிட்டு இது மாதிரி ஏற்றி விட போகிறாங்களா என்னன்னு போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன் மேடம். சேர்ந்து போய் சித்தப்பா, பக்கத்தில் தம்பி எல்லாம் 4 பேர் போய் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தாங்க மேடம். வரவே இல்லை மேடம், எங்கள் வீட்டுக்காரர் வரவே இல்லை மேடம். துபாயிலேருந்து சுதாகர் பேரே வரல, ஏற்றி விடலை, வரல அப்படின்ட்டாங்க. ஆனால் ஏஜென்ட்டு தான் மேடம். ஏஜென்ட்டு அவங்க ஒரு ஃபோன் தான் பண்ணி இது மாதிரி சரியில்லை, மனநிலை சரியில்லை, ஏற்றி விட போகிறோம் உங்கள் வீட்டுக்காரர் அப்படி என்னான்னு கேட்டதுக்கு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டாங்க மேடம். ஏஜென்ட் வீட்டுக்கு போனாங்க. இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வரல, ஏற்றி விட்றேன்னு சொன்னீங்க, வரல. நாங்கள் அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் செல்லு ரிங்கு போயிட்டே இருக்கும் மேடம். எடுக்கலை மேடம், எடுக்கலை. இன்னொருத்தவங்க பக்கத்தில் கூட இருக்காங்கல்ல, 4 பேர் போனாங்க மேடம். எங்கள் வீட்டுக்காரோட 4 பேர் எல்லாம் துவாக்கூடிய ஃப்ரெண்டுங்க தான் மேடம். அந்த இது விஸ்வநாதன் இருக்காங்க மேடம். அவர் ஃபோன் பண்ணி மக்கானல் 6 மணிக்கு ஃப்ளைட் வரல, வரலன்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்கு என்னண்ணே ஏற்றி விட்டேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கார் வரலண்ணே, 2 ஃப்ளைட்லேயுமே வரல, என்னண்ணே ஆச்சுங்கிறேன். நீங்கள் கூப்பிட்டீங்களா? நாங்கள் காசு போட்டு பேசுகிறோம் அவங்கள்ட்ட. ஏற்றி விட்டிங்களா இல்லையாண்ணே, என்னண்ணே சொல்கிறீங்க அப்படின்னுக்கு. அவனை நம்பி 2 பிள்ளைய வேற பெற்றுக்கிட்டேன், மெண்டல் அப்படி நாங்கள் 3 பேரும் அடித்தோம், எங்களை சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு இதெல்லாம் உங்களை நம்பி தானே எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் கஷ்டமாக 2 பொம்பளை பிள்ளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் தானே அனுப்பிச்சி விட்டேன். பார்த்துக்க, என்னென்ன இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, மைண்டு இது ஏற்றி விட்றேங்கிறீங்க, என்னென்ன ஏற்றி விட்டிங்களா இல்லை என்னன்னு. இல்லைம்மா, அங்கே பக்கத்தில் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்புறம்
என்ன கண்டுபிடிச்சி கொஞ்சம் ஏற்றி விட்ருங்கண்ணே, எப்படி இருந்தாலும் நாங்கள் இங்கே வச்சு பார்த்துக்குறோம். திடீர்னு சொல்கிறீங்க, நல்லா தானே போனார், திடீர்னு மைண்டு இதாகிடுச்சுங்கிறீங்க, ஏற்றி விட்றேங்கிறீங்க. எங்களுக்கு கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டுக்காரை ஒப்படைங்க, நாங்கள் இங்கே வச்சு பார்த்துக்குறோம். இங்கே அவர் இல்லாட்டி எங்களால் வாழ முடியாது, 2 குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, எங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, பக்கத்தில் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாம்மா, வேறு கம்பெனியில் பார்த்துட்டு நல்ல சம்பளம்னு பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் நல்ல சம்பளம் இதெல்லாம் வேண்டாம் மேடம், எங்களுக்கு ஏற்றி விடுங்க எங்கள் வீட்டுக்காரை, இது காசு சம்பாதிக்க வேண்டாம், இப்படி சொல்லிட்டீங்க, எங்களுக்கு ஏற்றி விடுங்க எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொன்னதுக்கு, இருமா ஏற்றி விட்றேன்னு 1 வாரம் சறுக்கு சொல்லிட்டாங்க மேடம். 1 வாரம் சறுக்கு சொல்லிட்டாங்க. இது அப்புறம் இடையில ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமை ஒயின் ஷாப்பில் பார்த்தோம், தெரிச்சு ஓடி போயிட்டேன். ஒயின் ஷாப்பில் பார்த்தா தெரிச்சு ஓடி, ஆனால் ரிப்போர்ட்டில் 29ஆம் தேதி இறந்துட்டான்னு ரிப்போர்ட். சரி, எப்போ உங்களுக்கு இறந்துட்டு நாங்கள் போய் துவாக்குடி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? எப்போ போலீஸ்ட்ட போனீங்க? அந்த சித்தப்பா செல்ல தான் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டாங்க. யார் அனுப்புனாங்க? அந்த கூட அந்த என்ன பண்ணாரு? கட்டி வச்சு இது மாதிரி இதெல்லாம் பண்ணாரு, நாங்க இது மாதிரி பண்ணதுனால தான் நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னாரு. அப்படி ஏன்னா அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு 5-6 ஃபோட்டோ, அவர் வாயில பிளட் வர மாதிரி ஃபோட்டோ, கட்டி வச்சு சோறு விட்டுற மாதிரி சாப்பாடு ஃபோட்டோ. என்னங்க கட்டி வச்சு சோறு விட்டுறீங்க, நீங்கள் ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்தங்கிறீங்க, எடுத்து கொடுத்தா அப்படி உள்ள ஒரு கட்டி வச்சு ஒரு சுயநலவே இல்லாத சோறு ஊட்டுறீங்க. அவர் ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்தா அவர் எப்படிங்க ஏர்போர்ட்டுக்கு ஒரு அவராக தனியாக வந்துருவாரான்னு கேட்டோம். நல்லா பேசினாருன்னு அந்த லியோங்கிறவர் கான்ட்ராக்டர் சொன்னார். எல்லாமே ஃபார்மாலிட்டி பின்னாடி செஞ்சு அனுப்புகிறாங்க. ஆனால் கட்டி வச்சதெல்லாம் உண்மை மேடம். கட்டி வச்சு இப்படி இவருக்கு சுயநலவே இல்லாத வர டிக்கெட் எடுத்து கொடுத்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்களாம். அவர் தன்னால் எப்படி மேடம் வருவார்? இன்னைக்கு பாடி கூட ஒருத்தர் வரவன் அன்னைக்கு மண்டலம் ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டாங்க, அந்த இழப்பீடு வந்துருமா மேடம் எங்களுக்கு? நீங்கள் ரூமில் எல்லாமே கட்டி வச்சு அடித்து உங்களை தூக்கி எங்கிட்ட காரில் அந்த லியோங்கிறவர் கான்ட்ராக்டர் எல்லாம் ஒன்றும் சொந்தக்காரங்க. இங்கேருந்து ஏஜென்ட்டு ஒரு மச்சினா எல்லாம் சொந்தக்காரங்க மேடம். இங்கேருந்து ஆள் 5 பேர் அனுப்பிச்சி விட்ருக்காப்ல. இவர் கூட அவரு எல்லாம் சேர்ந்து தான் மேடம். இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி இருந்ததே கிடையாது மேடம். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி போயிட்டு 2 வாட்டி மலேசியா எந்த பிரச்சனையும் இருந்தது? போட்டோ ஒன்று இருக்கு மேடம். பிளட் வாயில ரத்தம் இது என்னன்னு கேட்டாங்க. லியோ கான்ட்ராக்டர்காரே குங்குமப்பூ சாப்பிட்டாரு. எல்லாம் கிண்டலாவே பேசுறாங்க. அது நாங்க பயந்துட்டு சொல்றோம் மேடம். ஆனா அவங்க சாதாரணமா பேசுறாங்க மேடம். நான் பயந்துட்டு எங்க வீட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இருங்க ஒரு நிமிஷம், வரிசையா சொல்லுங்க. இப்ப எப்போ உங்களுக்கு இந்த இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போலீஸ்ட்ட போனீங்க? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பயம் வந்துருச்சு. ரத்தம் வாயில ரத்தம் இதெல்லாம் அடிபட்டு போய் துவாக்குடி போலீஸ் இந்த வீடியோ வந்தப்பறம் அவங்கள்ட்ட பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? பார்த்து கண்டுபிடிச்சு சொல்றோம். காணாம போயிட்டாரு கண்டுபிடிச்சு சொல்றோம். கொன்னுட்டு அப்படியே சொல்லி 10 நாள் வரைக்கும் மேடம் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்து அந்த பேப்பர்ல இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்க வந்து பேசிட்டே இருந்தீங்க. இப்ப இந்த வீடியோ காமிச்சு எங்க கூட தான் இருந்தாரு, நாங்க ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், ஆனா எங்க போனா தெரியல சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இதை பார்த்தோன்னா சந்தேகம் வந்து போலீஸ்ட்ட போனீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? கலெக்டர் ஆஃபீஸுக்கு போக சொன்னாங்க, மனு கொடுக்க சொன்னாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து எங்கள் குழந்தைங்க நானும் ஃபோட்டோ போட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோட்டோ போட்டு இது மாதிரி காணவில்லை, கைகள்லாம் கட்டி போட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். பேப்பர்லலாம் போயிடுச்சு மேடம். அந்த மனு போய் அங்கே போனோம்ல அப்புறம் 2 வயசு அப்புறம் தான் மேடம் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட. அந்த பேப்பர் போய் பார்த்துட்டு அப்புறம் தான் இறந்து போயிடுச்சுன்னு சித்தப்பட்ட ஃபோன் பண்ணி. யாரை ஃபோன் பண்ணாங்க? அதுவும் அந்த ஒரு கான்ட்ராக்ட் இல்லை மேடம். இது இவங்க 28ஆம் தேதி ஏர்போர்ட்டில் அனுப்பி விட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் 29ஆம் தேதி இறந்துட்டாங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம், வரல. திருப்பி மறுநாள் அந்த ஏஜென்ட் துவாக்குடியில் உங்கள் ஊர் ஏஜென்ட் போய் பிடிச்சி அவருக்கு ஃபோன் பண்ணோம் மேடம். ஃபோன் பண்ணதுக்கு இருங்க நாங்கள் போய் ஏர்போர்ட்டில் செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிடவே இல்லை. அரை மணி நேரத்தில் கூப்பிட்றேன். திருப்பி நாங்கள் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அடித்தோம், அப்பயும் எடுக்கலை. திருப்பி அப்புறம் அடித்தோம், இருங்க நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு செக் பண்ணேன், அவர் ஏறல. ஆனால் ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்தேன், கையில் 4000 காசு கொடுத்தேன், பாஸ்போர்ட்டு கொடுத்தேன். அவர் என்கிட்ட போகிறேன்னு சொன்னார். என்ன போகிறேன்னு சொன்னாங்கன்னா நான் மனநிலை பாதிச்சிருக்குன்னு சொல்லிடுறீங்க, நீங்கள் எப்படி அவர்கிட்ட டிக்கெட் எடுத்து இன் பண்ணாமல் விட்டீங்க? இன் பண்ணியிருந்தாங்க அவர் ஏறி போயிடலங்க அப்படிங்கிறோம். இல்லை என்கிட்ட போகிறேன்னு சொன்னார். ஏன்னா கட்டி போட்டு சோறுலாம் ஊட்டுறேன்னு சொல்கிறீங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இங்கே ஏர்போர்ட்டில் கேட்டாக்க வெரிஃபிகேஷன் பண்ணாக்க ஆள் வரல அப்படின்னா திருப்பி அவர் திருப்பி இருங்க நான் இங்கே தான் லோக்கல் எங்கேயாச்சும் பையன் ஒளிஞ்சிக்கிட்டு வேலை பார்ப்பாரு, நிறைய பசங்க இந்த மாதிரி தான் ஒளிஞ்சிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிறோன்னு சொன்னாங்க. திருப்பி சரின்ட்டு விட்டேன் மேடம். மறுநாள் அடிக்கிறேன். மறுநாள் அடிக்கும்போது இந்த பசங்களுக்கு அடிக்கிறேன்.
பசங்க அதுக்கு அவங்களே காலையில் அந்த பொண்ணுக்கு பேசியிருக்காங்க. விஸ்வநாதன்கிறவன். விஸ்வநாதன் ஏற்கனவே இது மாதிரி ஒரு பையனை அங்கே கொலை முன்னாடியே ஒரு கத்தியால குத்தி பணத்தெல்லாம் படத்தில் பிடிக்கிட்டு முன்னாடியே நாங்க இதெல்லாம் விசாரிச்சு பார்த்தோம் சொல்கிறாங்க. அதே பையன் தான் விசாரிச்சு மேடம் இந்த பையனை பார்த்தோன்னே அடிச்சிருக்காப்புல. இந்த பையனோட எதுக்கு அமுச்சு விட்டீங்க, அவன் ஏற்கனவே எல்லாருமே இந்த செஞ்சிருக்கான், பையன் அப்படிதான் பண்ணுவாங்க. மோசமானவன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு இது ஏஜென்ட் சொந்தக்காரங்க. தங்கச்சி வீட்டுக்காரோட தம்பி. தங்கச்சி வீட்டுக்காரரும் அங்கே வேலை செய்கிறாரு, ஏஜென்ட்டோட தங்கச்சி வீட்டுக்கார தம்பியும் அங்கே வேலை செய்கிறாரு. இவர் கூட ஏன் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க? இந்த பையன் ஏற்கனவே வெளிநாட்டில் போய் ஒரு பையனை கத்தியால் குத்திட்டு அவங்க படத்தெல்லாம் பிடிக்கிட்டு எஸ்கேப் ஆகி இங்கே வந்து ரொம்ப நாள் இருந்துட்டு இப்போ தான் போயிருக்கான். இவங்க கூட ஏன் அனுப்பிச்சி விட்டீங்க? அவன் தண்ணி போட்டாக்க எவனாச்சும் பிடிச்சி அடிச்சு போட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு சிக்கல் பண்ணிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட அந்த விஸ்வநாதன் ஃபோன் பண்ணியிருக்கான். ஏமா நீ 2 பொண்ணை பத்திரமா பார்த்துக்க, அவனை நம்பாத அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒரு வார்த்தை. திருப்பி அதுக்கு மறுநாள் ஏமா உங்கள் வீட்டுக்காரன் நாங்கள் 3 பேர் சேர்ந்து அடித்தோம், அவன் ஒரு ஆளும் சமாளித்தான் அப்படின்னு சொன்னவன தான் மேடம் எங்களுக்கு பயம் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு புதன்கிழமை நைட்டு சும்மா கூப்பிட்டுட்டு அப்படி சொல்றாரா? என்ன மேடம் சும்மா ஜஸ்ட் கூப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்காரர் இவங்கள்ட்ட அடிச்சு சொல்றான். அங்கேருந்து ஃபோன் பண்ணானம்மா, பார்த்தீங்களா வந்தானம்மா, எங்கள்கிட்ட நாங்கள் ஃபோன் கேட்கலாம். அடித்தா போகவே இல்லை மேடம். எங்கள்கிட்ட கேட்குறது ஃபோன் பண்ணாரா, எங்கே இருக்குன்னு சொன்னாரா, அப்படி இப்படி எங்கள்கிட்ட செக் பண்ணுறாங்க மேடம். திங்கக்கிழமை ஏற்றி விடுறேன்னு சொன்ன அன்னைக்கு ரிங் போகுது எடுக்கலை, செவ்வாய்க்கிழமை ரிங் போகுது எடுக்கலை, செவ்வாய்க்கிழமை நைட்டோட ஆஃப் ஆகிடுச்சு செல்லு. செவ்வாய்க்கிழமை நைட்டோட புதன்கிழமை தான் இந்த வாட்ஸ்அப் வீடியோலாம் வருது. என்னைக்கு நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க? கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து தூவாக்குடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த சிடி இதெல்லாம் நீங்கள் கேசட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு மனு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி மறுநாள் அந்த ரெனியூவல் இந்த ஃபாரின் போன ரெனியூவல் கூட அந்த பையன் வைக்காம போயிட்டாப்புல. நாங்கள் புதன்கிழமை காலையில் போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அந்த ரெனியூவல் நம்பர் மட்டும் வாங்கிட்டு போய் புதன்கிழமை நம்பர் அந்த இதை கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் எம்போஸுக்கு அனுப்புகிறாங்க மேடம். திங்கக்கிழமை நாங்கள் மனு கொடுக்கும்போது இந்த வீடியோலாம் பேப்பரில் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த ஏஜெண்ட் இங்கே பார்த்துட்டு இவங்க ஃபோன் பண்ணி கலெக்டர்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க போல மேடம். வெள்ளிக்கிழமை நைட்டு 9ஆம் தேதி அங்கேருந்து ஃபோன் வருது மேடம். இது லீவ் 12:30 மணிக்கு 1 மணி இருக்கும். இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்க, நாங்கள் ஏர்போர்ட்டில் சுதாகரை விட்டோமா, அன்றைக்கி காலையில் ஏர்போர்ட்டில் போலீஸ் பிடிச்சி இவரை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. சேர்த்தவொன்னே நைட்டு சாயந்தரம் 5 மணி போல் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வருமாங்க? அந்த பையனுக்கு என்னங்க என்ன வயசு, என்ன பாடியெல்லாம் இல்லை, எப்படிங்க ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு அந்த கார்டியக்காரர் சொன்னோன்னே நான் அழுந்துட்டேன் மேடம். என்ன இப்படி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நான் தேடி பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் ஓடி போட்டான்னு சொன்னீங்க, இப்போ ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான்னு சொன்னீங்க அப்படின்னு நேரம் திருப்பி அதுக்காகவே எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக ஃபோன் வந்து ஏதாவது சொன்னாங்களான்னு கரெக்டாக அந்த தகவல் எங்களுக்கு கேட்குறேன். இல்லைங்க இப்போ தான் அந்த கான்ட்ராக்டர் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் தாசில்தார் எனக்கு ஃபோன் அடித்தார். திருப்பி அங்கே வாப்பானார். அங்கே போன திருவம்பூர் தாசில்தார்கிட்ட அப்புறம் ஒரு லெட்டர் கொடுத்து இது மாதிரி இறந்து போயிட்டாங்க தகவல் கொடுத்தாங்கன்ட்டு திருப்பி கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்குறோம் எம்போஸ். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? கலெக்டர் ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டாங்க எதுவும் உங்களுக்கு தகவல் தெரியுமான்னு. இல்லைங்க அந்த கான்ட்ராக்டர் இது மாதிரி இறந்து போயிட்டாருன்னு தகவல் சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் பேசணும்னு சொன்னதுக்கு தாசில்தார் பேசினார். பேசும்பொழுது அந்த லீவுங்கிறவன் கட் பண்ணுறான். எப்போ எப்படி இறந்தார் போனார்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது பாடியை நீங்கள் எப்படி நீங்கள் அனுப்புகிற பாருங்கப்பா அப்படிங்கும்போது ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எப்படி பாடி வந்தது? பாடி கரெக்டாக அந்த பக்ரீன்னு ஒரு பையன் பழனிவேல், இவங்க ஊர் பையன்தான். அவன் அன்றைக்கி இப்போ மிலாடி நபி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானமாக இது மாதிரி நாங்கள் ஏற்பாடு பாடி கொண்டு வருவோம், பாடி வந்துடும், நீங்கள் வந்து வாங்கிக்கங்கன்னு அந்த பையன் லீவ் கான்ட்ராக்டர்காரன் பேசலை. அந்த கூட போய் இப்போ உங்கள் கூட போனதுலேருந்து அந்த பையன் பேசவே இல்லை மேடம். அன்னைக்கு தான் பேசுகிறானோ சுதாகர் ஃப்ரெண்டு மேடம் பேசுவார். பாடி வரும் நீங்கள் வந்து எடுத்துங்க. ஏன்னா பாடி வந்து இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக வந்தால் நாங்கள் வாங்கிக்குவோம், இல்லை நீங்களும் அனுப்பிச்சி விட்டால் நாங்கள் வாங்க மாட்டோம். இவ்வளோ நாள் நாடகம் ஆடிருக்கீங்க 20 நாளாக, நாங்கள் வாங்க மாட்டோம். அதில் என்ன நடந்துச்சு மேடம்? அன்னைக்கே நைட்டே இறந்துட்டாங்க மேடம். 29ஆம் தேதி இறந்துட்டாங்க மேடம். இந்த இப்படியெல்லாம் இறந்துட்டு இவங்க சருக்கு மேலே சருக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. விஸ்வநாதன் தான் மேடம் இந்த பக்ரிங்கிறவன் 2 பேர் கூட உள்ள பசங்க உங்கள் ஃப்ரெண்டு அவன் கூட இருந்தோம். விஸ்வநாதன் தான் எல்லாருமே சொல்கிறாங்க அவன் அடிப்பான். இப்போ பாடி வந்துருச்சு, நீங்கள் வாங்கிட்டீங்களா? அதான் மேடம் மிலாடி நபி அன்னைக்கு நைட்டு வந்துச்சு 13ஆம் தேதி. நாங்கள் வந்தவொன்னே ஏர்போர்ட்டில் கொண்டாந்து 27,000 1500 காசும் அந்த பையன் கூட அந்த பையன்ட்ட நான் சொல்கிறேன், நீ பாடி கூட வராது தம்பி, நீ விஸ்வநாதன் யாராச்சும் கான்ட்ராக்டரை அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் என்ன வேணும்னு தெரியாது, நீ உன்கிட்ட பேச முடியாது அப்படின்னாக்க நான் தான் வருவேன், பாடி வாங்கினா வாங்க, இல்லைன்னா ஏர்போர்ட்டில் வச்சுட்டு ஏர்போர்ட்டில் தூக்கி போட்டுக்கோங்க அப்படிங்கிற தூக்கிட்டு போய் எங்களை வச்சுட்டு கான்ட்ராக்டர் போக சொல்லிட்டாரு அப்படிங்கிறான்.
அப்புறமா திருப்பி சரி பாடி எதுவும் வச்சுட்டு போகிறாங்கன்ட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு 20-30 பேர் வந்துட்டோம் மேடம். கரெக்டாக 4:45 வந்துச்சு ஏர்போர்ட்டு புதன்கிழமை. வந்ததுக்கப்புறம் மேடம் 1500 பணம் கொடுத்தாருங்க. அந்த பையனை அந்த இது பாடியை வாங்குறான், அங்கேருந்து வர்றவனே வாங்குறான், நாங்களாம் வாங்கலை, அவனே வாங்குறான். அப்பயே கேட்குறாங்க, எப்படிங்க நீங்கள் வாங்குறீங்க, அவங்க சொந்தக்காரங்க பாடி உரிமையாளர் வாங்கணுமே, அப்படியே எங்கள் சார் எங்கள்கிட்ட சொல்லி விட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவனே வாங்குறான். வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எங்களுக்கு இந்த பாடியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. அட்வொகேட் ஒருத்தர் வந்தார், எல்லாம் பார்த்தாக்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லை, நாங்கள் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. இந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு வர்றதுக்கு வேலையே கிடையாது. இதில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, எங்களுக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். 18-20 நாள் வந்துச்சு இந்த பாடி. 28ஆம் தேதி ஏற்றி விட்டாங்க, அன்றைக்கே கொண்டு விட்டாங்க. இவ்வளோ நாள் இருந்தது, இன்னும் ஒரு 10 நாள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் பாடி வாங்கணும்னு எல்லா பேப்பர்காரங்க வீடியோ எல்லா காரங்களும் வர சொல்லிட்டேன் மேடம். வந்ததுக்கப்புறம் அவங்க துவக்குடி ஸ்டேஷன் பேசி அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு அனுப்பி பாடி அனுப்புனாக்கா அங்கே அனுப்பிச்சி விட்டு திருப்பி அன்றைக்கி மத்தியானமே எங்களை போலீஸோட கூட்டிகிட்டு போய் பாடியை காமிக்கிறாங்க. பாடியை காமிக்கும் பொழுது எங்களுக்கு இங்கே ஒரு காயம், நல்லா அருவாவில் குத்துற மாதிரி, இங்கே ஒரு காயம், இங்கே ஒரு காயம், வயிற்றில் இப்படி கீரல். எங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இல்லை, இதுக்கு தான் எங்களுக்கு சந்தேகம். ஹார்ட் அட்டாக்கில் இறந்தவங்களுக்கு பொட்டில் எப்படி காயம் வரும், இங்கே கீரல் எப்படி வரும்னு இதுதான் மேடம் நாங்கள் கேட்டோம். அதனால் அந்த அரபு எழுத்தில் வந்திருக்கு, நாங்கள் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி காலேஜில் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. திருப்பி 2 நாள் வெயிட் பண்ணோம் மேடம். திருப்பி 2 நாள் கழிச்சு அப்புறம் திருப்பி கலெக்டர் ஹவுஸில் போய் நாங்கள் திருப்பி எங்களை பாடி எத்தனை நாள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சரியான டீட்டெயில் வரணும்னு அப்புறம் வீடியோ கவரேஜ் வச்சு டாக்டர் 2 டாக்டர் வீடியோ வச்சு திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க மேடம். கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. இன்ன வரையும் கேட்டோம். ஞாயிற்றுக்கிழமை கருமாதி முடிஞ்சிச்சு மேடம். அன்றைக்கி நாங்கள் போய் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலாம் போய் கேட்டதுக்கு இன்னும் ரிப்போர்ட் வரல தம்பி, நாங்கள் 10-15 நாள் ஆகும், 1 மாதம் கூட ஆகும், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல? இன்னும் வரல மேடம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 16ஆம் தேதி பண்ணது மேடம், இன்னும் வரல. நாங்கள் ஸ்டேஷனில் கேட்டதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ. ஆனால் அந்த சைட்லேருந்து ஒரு கோஆப்ரேஷன் இல்லை, இல்லை மேடம், எதுவுமே உதவல, போய் தான் பேசினாங்க. ஆமாம், இந்த மாதிரி கொடூரமான வீடியோ எடுத்து அனுப்பினாங்க. ஒரு 4 பேர் ஒரு ஊர்ல இருந்து போறாங்கன்னா ஒருத்தருக்கு கஷ்டம் இருந்தா மேடம் ஃபேமிலியை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது. இது மாதிரி மனநிலை பாதிச்சிருக்கு, இது மாதிரி உங்க புருஷன் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, நாங்கள் ஒரு கூட வந்து அனுப்பிச்சி விட்றோம், இல்லைன்னா கூட வரோம், இல்லைன்னா இன் பண்ணி விட்றோம், நீங்கள் அங்கேயே நின்று நீங்கள் அப்போ ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டாக்க வெளியில் வரமுன்னு நம்ம பிடிச்சிக்கலாமா? ஏற்றி விட்டதாங்கன்னா இந்த இதே கிடையாது மேடம். ஏற்றி விடல மேடம், அடிச்சு கொண்டு அப்ப ஏத்தி விட்டுருக்கலாம்ல மேடம். 2 மணிக்கு என்கிட்ட பேசினாம்மா. இவங்க சூரியூரில் உங்கள் சம்மந்தி வீடு சூரியூர், நான் துவாக்குடியில் இருக்கேன். 2 மணிக்கு ஏப்பா உனக்கு முடியலைன்னா விடு. இல்லைம்மா எனக்கு என்ன முடியலை, நல்லா பேசுறாம்மா மேடம். மேடம் நல்ல வேலைக்கார மேடம். அம்மா நல்லா இருக்கு. ஏன் முடியலையா கேட்டீங்க? இவங்க இப்படி இது அனுப்புனவுடனே கேட்டேன், இவங்க என் மருமகங்க வந்து ஃபோன் பண்ண அந்த மாதிரி சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு. ஓ, அப்போ அவர் பேசும்போதே சொல்லிட்டாங்களா மனநல பாதிச்சிருக்குன்னு அப்படின்னு? பொய் சொல்கிறாங்கம்மா, நல்லா இருந்தா பொய் சொல்கிறாங்க மேடம். திங்கக்கிழமை அன்னைக்கு தான் மேடம் 28ஆம் தேதி மதியானம் ஒரு ஃபோனு இவங்க அவங்க வீட்டுக்கார நம்பர்லாம் இல்லை, 26ஆம் தேதி வரையும் நல்லா வேற நம்பர்ல இருந்து வந்துச்சு. 28 ஞாயிற்றுக்கிழமை இந்த பொண்ணு அடிச்சு. இல்ல, அவர் பேசிட்டு இருக்கும் போதே மனநல சரியில்லை சொன்னாங்களா? யாரு சொன்னாங்க? அது கூட அந்த பசங்க. அவங்க எதுக்கு உங்ககிட்ட பேசினாங்க? இல்ல, இவர் எங்க வீட்டுக்காரர் பேச விட மாட்டாங்க மேடம். செல்ல அடிச்சா ரிங்கு போதே எடுக்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா பேசுறேன்னு சொல்றாங்களே, ஒரு நேரம் எடுக்கிறா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போறான். 2 வார்த்தை பேசுறாங்க, அவங்க பண்றாங்க. இவனை பேச விட மாட்டாங்க மேடம். அவங்க தான் மேடம் 2 வார்த்தை பேசுறான், சுவிட்ச் ஆஃப். அப்புறம் நீங்க பேசுனீங்களா உங்க பையன்? அந்த ஒரு வார்த்தை தான்மா சொன்னேன், அந்த ஒரே வார்த்தை தான். மக்கானாலும் இப்படி மேடம் இந்த வீடியோ பூரா அவங்க பேசுறது வாய்ஸ் வரும், அவ சுதாகர் பேசுறது வாய்ஸே வராது மேடம். அப்ப சுதாகரை ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு உடம்பு சரியில்லாத ஆள டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களாமா? டிக்கெட் கையில கொடுத்தாரு, அவரு அனுப்பிச்சு அவரா போய்க்கிறேன்னு சொன்னாரா மேடம்? கொடுத்தாங்களா மேடம்? மேடம் அப்பயே அந்த பசங்க அவங்க சொல்றாங்க, அந்த பசங்க நாங்க கொண்ட உறவுன்னு சொன்னோம், கான்ட்ராக்டுக்காரு நாங்க கார்ல ஏத்தி உருன்னு சொன்னாரு அப்படின்னு இவர் கான்ட்ராக்டுக்கார சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனநல பாதிச்சு 33 வயசு தான் மேடம். ஏமா போட்டோ பாருங்கம்மா, இங்க கொண்டாந்துருக்காங்க. அப்படி இருப்பாம்மா புள்ள, நல்லா இருப்பாங்க. 4 புள்ள எனக்கு இவன் தாம்மா சூப்பர் உருப்படியான பிள்ளை. கடவுளே,
இது என்னம்மா 23 வயசு தான் மேடம். இல்லாம எப்படி 2 பிள்ளை சின்ன சின்ன பிள்ளைங்க 19 வயசுல கட்டி கொடுத்தாங்க மேடம். எப்படி மேடம் எனக்கு 23 வயசு மேடம். ஆமா என் புள்ள இருந்தா கூட நான் பொறுப்பு இல்லாம இருக்கலாமா, என் புள்ள இல்லாம நான் இதெல்லாம் என்ன பண்ணுவேன், என் வீட்டுக்காரரும் இல்லாம எனக்கு. நாங்க என்னம்மா செய்யணும் உங்களுக்கு? அவங்களுக்கு எங்க மேடம் வீட்டுல- அவங்கள அடிச்சுதான் மேடம் பொண்ணு தான் தூக்கி கொண்டாங்கிட்ட போட்டாங்க மேடம். ஒண்ணுதான் பொண்ணு தான், இதான் உண்மை மேடம், இதான் நடந்தது. அவங்கள அந்த பையனை கொன்னது அவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு வழி பிழைக்கிறதுக்கு வழியை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு என்ன பிள்ளைங்க மேடம் பண்ணுவேன்? ஹலோ ஹலோ, ஹலோ சொல்லுங்க யாரு? மிஸ்டர் பரமசிவம் பேசுறீங்களா? ஆமா ஆமா. நான் ஜீ தமிழ்லேருந்து சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். சுதாகர் இப்போ இறந்து போனார் இல்லையா, கடந்த 29ஆம் தேதி. ஆமா மேடம். கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? அங்க யார்கிட்ட அனுப்புனீங்க? எந்த கம்பெனில வேலைக்கு போனாரு? இல்ல மேடம், நான் வந்து ஏஜென்ட்டே கிடையாது நான். சரி, நீங்க எதுக்கு 50,000 ரூபாய் வாங்கினீங்க அப்புறம்? நான் ஒன்றும் வாங்கல, இப்போ பணம்லாம் ஒன்றும் வாங்கல மேடம். சரி, அப்ப நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்களா? இல்ல இல்ல, அதாவது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா மேடம், ம், எங்க மச்சினை வந்து அங்க இருக்காரு துபாயில. சரி அவர் வந்து தம்பிக்கும் எனக்கும் வந்து வரீங்களான்னு கேட்டாரு என்கிட்ட. சரி. இப்போ கேட்டப்போ நான் வந்து இங்க வேலையா இருக்கேன், நான் வர முடியாது, ம், நான் வந்து வரலன்னு சொன்னோன்னே அந்த எதிர்த்து வீட்டுக்கார பையன்கிட்ட வந்து அவரு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னை கூப்பிடுறாங்க, நீ எதுவும் போறதா இருந்தா போகணும்னு சொல்லி அந்த பையன் வந்து ம், நம்பர் வாங்கிட்டு போனாப்ல. சரி அப்புறம் அந்த சுதாகருங்கிறவர் போறது பேசுனதே தெரியாது எனக்கு. சரி. ஒரு லாஸ்டா பாத்தீங்கன்னா ம், ஓனர்கிட்ட வந்து டைரக்டா பேசி விசாலாம் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி. போயில காசு வந்து என்கிட்ட வந்து 40,000 காசு கொடுத்து ம், போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. ம். எங்க போட்டு விடுங்கன்னு? அவங்க அந்த ஏஜென்ட்டுக்கு அக்கௌண்ட் நம்பர் அவங்களே கொடுத்தாங்க. சரி, நீங்க போட்டு விட்டீங்களா? ஆ, ம், ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்து இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு எனக்கு போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. சரி. சரிங்கன்ட்டு நான் வாங்கி போட்டு விட்டேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ம், இந்த எல்லா பசங்களும் வந்து சொன்னாங்க, இது மாதிரி நாங்க போறோம், நீங்க போட்டு விடுங்க ம், அப்படின்னு சொன்னாங்க. ம், அதுவும் சுதாகர் வந்து என்னை நம்பி கொடுக்க மாட்டாரு, ம், நீங்க செய்யுங்க மாமா அப்படின்னு ரொம்ப புரியாதம் பண்ணாப்புல. ம், திருட்டு பயல. அவங்க சுதாகர் மாமனாரும் சொன்னாரு, ம், உங்களுக்கு என்னப்பா இது போட்டு விடுங்க ம். அப்படின்னு சொன்னதுதான். இதுல வந்து ஏன்னா ஏஜென்ட்லாம் நான் கிடையாது. சரி, இப்போ என்ன நடந்தது சுதாகருக்கு? நீங்க விசாரிச்சு பாத்தீங்களா? நைட்ல இருந்து தூங்காம உட்காந்துருக்கிறான், வந்து நீ பொங்கி எழுகிற. ஏன்டா என் கண்ணை பாடுறான். என்னையா பண்ற? என்ன நடந்தது சுதாகருக்கு? நீங்க விசாரிச்சு பாத்தீங்களா? நான் விசாரிச்ச வரையிலும் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தான், அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா சும்மா வீட்டுல ரூம்ல இருந்தோம், இது மாதிரி அவனுக்கு முடியல, என்ன முடியல? திடீர்னு வீட்டுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். ம், பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி பேசணுன்னே ம், தூக்கி கொண்டு போட்டாங்க. வீட்டுக்கு நாங்க அனுப்பிச்சுடுறோம் ம், அப்படின்னு சொல்லி, அனுப்பிச்சு விட்டாங்களா? எனக்கு வந்து இந்த பசங்க போய் ஒரு போன் கூட பண்ணல மேடம். ம். நான் ஏஜென்ட் கிடையாது. திருட்டு பயல, நிறுத்துடா போதும். திருட்டு பயல, என் புள்ளைய கொண்டு விட்டா நீ பேசுற. திருட்டு பயல, திருட்டு பயல. மேடம் உன்னை இரு பேசுற வழியில பேசுற. நமக்கு இதுக்கும் வந்து ஒண்ணும் இல்ல மேடம். திருட்டு பயல. அவர் மச்சினை 1000 வந்து ரூபாய் எனக்கு காசுக்கு எங்க வேலை செய்யற கொத்தனார் வேலை செஞ்சா அவங்க அப்பா 1000 ரூபாய் காசு இவனுக்கு கொத்தனார் மட்டும் வேலைக்கு லஞ்சமே 3000. லஞ்சமே 3000 ரூபாய் வாங்கலன்னு போய் 5000 சொல்றாங்க. கேட்டா 3000 இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பரமசிவம், சொல்லுங்க மேடம். சரி, அப்ப உடம்பு சரியில்லை அதனால ஏத்து விட்டாங்களாமா? ஆமா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து ஏத்தோட்டுக்கார பையன்கிட்ட தான் நான் கேட்டது. எல்லாமே சேர்ந்து மறைச்சிட்டாங்க மேடம். ஒரு உயிரை எனக்கு காலி பண்ணிட்டு பழனிவேல் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். வாங்கி தரேன் மேடம். ஏத்து வீட்டுக்கார பையனா? கொஞ்சம் நம்பர் கொடுங்க. நான் கேட்டு வாங்கி. எல்லாமே சேர்ந்து மறைச்சிட்டாங்க மேடம். 1000 ரூபாய் காசுக்கு எங்க அம்மா எங்க அப்பாவும் வேலை செஞ்ச இடத்துக்கு அந்த போனாங்க. போய் கார் எடுத்து போய் வாங்கிட்டு மேடம். 1000 ரூபாய். 1000 ரூபாய் மீதி தான் போய்
1000 ரூபாய் காசு வாங்கிட்டு தெரியலங்கிற மேடம். கண்ணுமாவே மேலதான்மா. சரி, துபாயில உள்ள லியோங்கிறவன் எங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவுக்குலாம் தெரியாது மேடம். அவங்க ஃபார்மர், விவசாயம். விவசாயம் கையெழுத்து கூட போட யாருக்குமே தெரியாது. தெரியும், கையெழுத்தெல்லாம் போட தெரியாது மேடம். இவன் சொல்லிதான் மேடம் ஆளு அனுப்பிச்சு விட்டு இது பண்ணது. கடைசியில 1000 ரூபாய் காசு எங்க அம்மா உயிரு ஏம்மா, எங்கிட்டு போயிட்டு வந்தாலும் ஒண்ணு எனக்கு கட்டி பிடிச்சி 2 கணத்துல முத்தம் கொடுத்துட்டு காசு கொடுமா 50 ரூபாய் நான் மல்லி கட்டு. இன்னைக்கு 3 மாதமா நான் சும்மா குத்தி இருக்கேன். என் சீலையை பிடிச்சிக்கிட்டு என் மாமனா வீட்டுல எல்லாம் எதுவும் சொல்லுவாங்க, திட்டுவாங்க. என் பிள்ளைய திட்ட சகிக்காதுப்பா, பையன் சகிக்காதுப்பா. என் பிள்ளைய வார்த்தை சொல்ல கேட்காது. என் பிள்ளைய நம்ம எங்கம்மா போய் நான் பார்ப்பேன்? என் பேர பிள்ளைய துள்ளி இருக்கும்போது எப்படி பார்க்க சொல்லுவான். இன்னொரு மாவன் இருக்காம்மா, அவனை பற்றி நான் கவலையே பட மாட்டேம்மா. எந்த காலமும் கவலைப்பட மாட்டேன். அவன் நல்லவன், படத்துக்குவேன் அப்படிங்கிறது. இவன் ஒன்று யாருன்னா கட்டிப்பேன். ஹலோ, சொல்லுங்க சார். பழனிவேல் பேசுறீங்களா? ஆமாம் சார். வாங்க மேடம். நான் தூக்கி எரிஞ்சிட்டு போறவன் நான் அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. இப்ப வரேன். சொல்லுங்க மேடம். சுதாகருக்கு என்ன தம்பி ஆச்சு? ரொம்ப ட்ரிங்க்ஸ் நைட்டும் பகலும் சாப்பிட்டு மைண்ட் சேஞ்ச் ஆச்சு மேடம். என்னப்பா நீங்க அவரோட தான் தங்கி இருந்தீங்களா? ஆமா மேடம். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு. அதுதான் மேடம், ஒரு வாரம் வேலை இல்ல கம்பெனில. சரி, அதனால கையில கொஞ்சம் காசு வச்சிருந்தாப்புல ட்ரிங்க்ஸ் நைட்டும் பகலும் வாங்கி சாப்பிட்டு 4-5 நாளா சாப்பாடு சாப்பிடாம சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, அவர் என்ன பண்றாருன்னா, மாடியில இருந்து என் பொண்டாட்டி நிக்குது, புள்ள நிக்குது அப்படின்னு கீழே பார்த்து பேசுறாப்புல, மேல இருந்து குடிக்க போறாப்புல. ரெண்டாவது வந்து ஏசி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு பேசுறாப்புல ஏசி கிட்ட. அப்புறம் கீழே வந்து விரல் அப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறாப்புல. ஒரு நைட்டு ஃபுல்லு எங்களுக்கு தூங்கவே விடல 4 பேருக்கும். சரி, அது மைண்ட் சேஞ்ச் ஆன மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தோன்னா நாங்க சரி தூங்காம அப்படியே முடிச்சுக்கிட்டே சரி என்ன வேணாலும் பண்றோம் அப்படின்ட்டு நாங்க பாட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் விடிய தூங்க விடாம இருந்தோம்னா நாங்க விடிஞ்சோன்னா ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டோம். காலையில என்ன பண்ணாப்புல, இந்த மாதிரி ஆக்டிங்னா மேல இருந்து குடிக்க போனாப்புல, இந்த மாதிரி படிக்கட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சாப்புல. ஏன்னா அப்புறம் அவரை விட்டோம்னா ஏதாச்சும் ஓடிப்பாப்புல, பஸ் லாரின்னா வருது ஏதாச்சும் ஆயிருந்துட்டு நாங்க ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோன்னா நான் வரதுக்கு 2 ஹவர் ஆகும், எப்படியாச்சும் ஆளை பிடிச்சி வச்சிருங்க அப்படின்னோன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம், விட்டா போயிடுவாப்புலன்னு கை காலை கட்டி போட்டு சாப்பாடுனா ஊட்டினோம். ஊட்டினோன்னா அவர் 11 மணிக்கு வந்துட்டாப்புல போனது. வந்தோடனே இங்க பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க அப்படின்னோன்னா அவர் வந்து பேசுறாரு. அவர்கிட்டயும் வந்து பைத்தியக்கார மாதிரி இந்த மாதிரி எங்க மாமா இருக்காரு, இந்த பில்டிங் தான் எங்க மாமா ஓனரு அப்படி இப்படின்னு பேசணும்னா அப்புறம் அவர் கேட்டாரு, என்னப்பா நீ ஊருக்கு போயாப்பா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார் போறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இன்னைக்கு 8:45 போயிட்டு நீங்க என் ஆபீஸுக்கு அந்த பையனை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாரு. கூட்டிட்டு போய் ஏற்பட்டு வாசப்பள்ள வரும்போது இந்த பையன் சொல்லிதான் சரி நீங்க போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னோன்னா, சரி போயிருவாப்பான்னா போயிருந்தோன்னா சரின்ட்டு காசு அங்க உள்ள காசு 200 கிராம் செலவு, சரி போகும்போது பாட்டில் எடுத்து வாங்கிட்டு போ அப்படின்னு காசு கொடுத்துருக்காரு. எங்க ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே ஏர்போர்ட் வாசப்படிக்கிட்டே. சரி, கேட்டதுக்கு அப்புறம் நாங்க நைட்டு படுத்துட்டோம். காலையில எனக்கு 5:30-6 மணிக்கு போன் வருது, இந்த ஊர்ல இருந்து அடிக்கிறாங்க திருச்சில இருந்து. சுதாகர் வரவே இல்லைண்ணே அப்படின்னா, என்ன வரலங்கிற ஓனர் தான் 6:30 மணிக்கு அங்க வந்து விட்டாரு அப்படின்னு தெரியல வரல அப்படின்னு போன் வந்துச்சு. அப்புறம் ஓனர்கிட்ட சார் எங்க சார் விட்டீங்க, போகவே இல்லையாம்ல சார். இல்லப்பா நான் விட்டுட்டு தானே வந்தேன் அப்படின்னு. தெரியல சார் அவங்க வீட்டுல இருந்து போன் பண்றாங்க போகலன்னு, நீங்க கொஞ்சம் போய் ஏர்போர்ட்ல செக் பண்ணுங்க, அந்த பிளைட்ல பேர் என்ன இருக்கும் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு. சரிப்பா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு வச்சுட்டாரு போனேன். அப்புறம் சாயங்காலம் போன் இருக்கு, பழனியில அந்த பையன் அந்த பிளேட்லயே போகல அப்படின்னாரு. போகலன்னா அப்ப எங்க சார் போயிருப்பாங்க, தெரியலப்பா. சரி நான் சொன்னேன் சரி சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எங்காச்சும் இது வெளியில எங்கிட்டும் வேற கம்யூனிட்டி எங்கிட்டும் இப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னோம். சரிப்பா அப்படின்னு அவர் விட்டுட்டாரு. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், நாங்க நம்ம வேலைக்கு போல 4 பேரும் வேலைக்கு போகும்போது சரி எங்காச்சும் வந்து பக்கத்துல எங்காச்சும் வேற கம்பெனில சம்பளம் அதிகமா கிடைக்கணும் வேலை செஞ்சாலும் செய்வான் அப்படின்னு சந்தேகத்துல தேடுறோம். நாங்க 4 பேரும் ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஓனர் போன் பண்ணிட்டாரு எனக்கு, பாப்பா 2 பேரும் கிளம்பிடுங்க அங்க அந்த ஷார்ஜா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னாரு. கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் நாங்க காருக்குள்ளேயே உட்காந்துட்டோம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாரு. அது என்ன பேசுறாங்க தெரியல, திடீர்னு சுதாகர் போட்டோவை காட்டிக்கிட்ட இந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு.
என்ன சார் சொல்றீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்னன்னா ஆமாப்பா எப்படி சார் இறந்தான் இன்னைக்கு ஏர்போர்ட்ல விட்டீங்க, ஒரு நாள் கழிச்சு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் எப்படி இறந்தான் இல்லப்பா எனக்கும் நான் வந்து வார்த்தை சொல்லி டீட்டெயில் என்ன ஏதுன்னு நீங்க கேட்டுட்டு நான் சொல்றேன்ப்பா எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்றேன்ப்பா அப்படின்னாரு. திருப்பி ஓனர் சார் எப்படி சார் இறந்தான் இப்படி சொல்லுங்க சார். இல்லப்பா நம்ம ஏர்போர்ட்ல விட்டுட்டு நான் வந்துட்டு அவன் உள்ள போய் பாட்டில் வாங்கி சரக்கு அடிச்சிருக்கான்ப்பா, போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்குப்பா. ஓ துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ள போய் ஒரு சரக்கு வாங்கி அடிச்சாரா? சும்மா கதை ஆமா, மேடம். ஆமா, ஆமா. பைசாவே கிடையாது மேடம் அவங்கெல்லாம். போய் மேடம் சொல்றது கூட்டி பார் இருக்கு மேடம். டியூட்டி அங்கே கூட்டி பார் ம் ம் கூட்டி பார்னா பெரிய பெரிய பாட்டில் விலை உயர்ந்த பாட்டில் உள்ள வச்சிருப்பாங்க. ம் சரிங்க. அது வந்து வாங்குறதுக்கு மட்டும்தான் அளவு குடிக்க கூடாது. ம் வாங்கிட்டு வரலாம், திருச்சிக்கு வரலாம், வேற எங்க மெட்ரா சொன்னா போலாம். கட்டி போடு சோறு ம், விட்டுறீங்க. சரி. அது வாங்கிட்டு என்ன பண்ணிருக்காப்புல உள்ள வந்து அடிச்சுக்காப்ப சரக்கு ம் அடிச்சோன்னா அப்புறம் கேமரா பார்த்து எப்படி பார்த்தாங்கன்னு சொல்ல போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான். ம் பிடிச்சிட்டு போய் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் பாக்குறப்ப இறந்துட்டாங்கப்பா ஆட்டோ காட்டுல அப்படின்னு ஓனர் அனாதையை அடிச்சுக்கோங்க. ம், சரி. அப்படிங்களா? இப்போ எங்கேயோ வைன் ஷாப்ல பாத்தேங்கன்னு சொன்னீங்களா? சொன்னேன். இந்த பையன் தான் அது வந்து பக்கத்துல பெரிய ஒரு wine shop 29 செத்து இருக்குங்க. போயாச்சு. சரி. அந்த ஒயின் ஷாப்ல நாங்க போய் அங்க அவன் ஆட் பண்ணா கொடுத்து அவன் தண்ணி அடிக்கிற ஆளு. ம் சப்போஸ் இங்க எங்கேயாச்சும் இருந்தால் இந்த சரக்கு வந்து பார்த்தாங்க கண்டிப்பா பார்த்தா வரும் தெரிஞ்சு அப்படின்னு ஓடி போயிட்டாங்க, போட்டோன்னா தெரிஞ்சு காட்டிட்டு ஓடி வந்தான். போயிட்டாங்க. போட்டோன்னா காட்டிட்டு வந்தான் ம். இடையில அவன் தேடுறப்ப ம் சரின்ட்டு அவன் சரிப்பா வந்தா நான் பிடிச்சி வைக்கிறேன்பா அப்படின்னாரு. ம் அப்ப திருப்பி நாங்க அந்த பாருக்கு போனோம். ம் போனோம்னா அவன் சொன்ன என்னப்பா நேற்று வந்தாப்பா போன் அடிச்சு எடுக்கலன்னா ஐயோ என்னங்க புடிச்சு வைக்காம கொடுத்தீங்க நாங்களும் அது எப்படிங்க ஏர்போர்ட்ல இருந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ் சொல்றீங்க, அப்ப எப்படி வைன் ஷாப்புக்கு வருவாரு? அதுதான் மேடம், அது எங்களுக்கே ஒரு வாரம் கழிச்சு தான் மேடம் தெரியும். எல்லாமே பிராடு மேடம். பேசுற பூரா இவன் காசு கொடுத்துறாங்க மேடம். உனக்கு எல்லாம் காசு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அனுப்பிச்சுட்டு இருக்காங்க மேடம். ஒரு மாசம் உனக்கு சம்பளம் தரேன், நீ போய் சொல்றா அப்படின்னு. திருட்டு நான் மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். திருட்டப்ப. உருட்டுற, நீ பாரு. இந்த விஸ்வநாதன் இவன் 3 பேர் சேர்ந்தா மேடம் கொண்டிருக்காங்க உள்ளுக்கு. ரூமுக்குள்ளே அடிச்சு கொண்டு ஏர்போர்ட்ல அவர் கார்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஏற்றி விட்டேன், டிக்கெட் எடுத்து கொடுத்தங்கிறேன். அப்புறம் பாஸ்போர்ட்டை காமிக்கிறாங்க. அப்புறம் 4 நாள் கழிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. அந்த டிக்கெட் போய் டிக்கெட் மேடம், போய் டிக்கெட் எல்லாமே போலி டிக்கெட் காசு வாங்கிடுவோம் மேடம். எல்லாம் சரி பேசுறோம். பழனிவேல். சரி பழனிவேல், தேங்க்யூ. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இது நீங்க சொல்றத பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் எனக்கு படுது. ஏர்போர்ட்லேருந்து அவர் சொல்றாரு டியூட்டி ஃப்ரீல போய் பாட்டில் வாங்கி அங்கே சாப்பிட்ருக்காரு சொல்றாரு. போலீஸ் பிடிச்சிருந்தா கூட இவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எப்படி இறப்பார், அவர் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அந்த இடம் தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த ஹார்ட் அட்டாக் ஆனதுக்கு ரிப்போர்ட் ஏதாவது வந்திருக்கா? இல்ல மேடம், அதுதான் இதுல என்னன்னு தெரியல. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? அட்வொகேட் அவரை கேட்டா ஃபுல்லா சொல்லுவார். சரி, அந்த இடத்த மட்டும் நம்ம கிளியர் பண்ணிப்போம். ரிப்போர்ட்ஸ் இருக்கா பார்ப்போம். சப்போஸ் அது இல்லைன்னா துபாய் போலீஸை காண்டாக்ட் பண்ணி இந்தந்த தேதியில இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா கேட்டு என்ன நடந்ததுன்னு விவரம் கேட்போம். அதுக்கப்புறம் அந்த விவரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை மேல் கொண்டு எப்படி பண்ணலாம்னு யோசிப்போம். அதுக்கு முன்னாடி லியோட்ட பேசலாம். இருபத்தொன்பது ஷார்ஜால கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் இல்லை கார்டியாக் அரெஸ்ட். ஹலோ மிஸ்டர் லியோ பேசுறீங்களா? ஆமா, நான் சொல்வதெல்லாம் உண்மை. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன். ஓகே. மிஸ்டர் சுதாகர் இறந்து போனார் இல்லையா? ஆமா. அவங்க ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. அது விஷயமா உங்கள்கிட்ட சின்ன ஒரு விவரம் தேவைப்படுறது. ஓகே, சொல்லுங்க. மிஸ்டர் பழனிவேல் பேசினார் என்கிட்ட, அவர் விவரமா சொன்னாரு. உங்க கம்பெனி பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? கம்பெனி பேர் வந்து லியோ ஜோனி டெக்னிக்கல் கான்ட்ராக்ட். துபாய்லையா? ஆமா, ஷார்ஜா. ஷார்ஜால எங்க? ஷார்ஜால வந்து ரோலா பக்கத்துல இருக்கு. என்ன நடந்தது மிஸ்டர் லியோ, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? ஒரு பசங்க வந்து ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு. இல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி எப்படி இங்கேருந்து சுதாகர் அங்க வந்தாரு? நீங்க கூட்டிட்டு போனீங்களா? நான் வந்து ஏஜென்ட் கிடையாது, நான் வந்து இங்கோட இன்வெஸ்டர், ஓனர், கம்பெனி ஓனர். சுதாகர் இங்கேருந்து அனுப்பிச்ச ஏஜென்ட் பேர் என்னதுங்க? ஏஜென்ட் பேர் வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலம் தான் கன்சல்டன்சி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து பேர் எனக்கு கரெக்டா தெரியாது. நம்ம வந்து நிறைய ஏஜென்ட் இருந்து ஆள் எடுத்துட்டு இருக்கோம். ஓ, அப்ப நீங்க வந்து இந்த ஆளுக்கு யார் ஏஜென்ட்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்காது. ட்ரிச்சில யார் ஏஜென்ட்னு உங்களுக்கு தெரியாது? இல்ல, எனக்கு தெரியாது. எத்தனை பேர் எடுக்கிறீங்க ஒரு அந்த பசங்கிட்ட கேட்டா தெரியும். அந்த 4 பேர் சேர்ந்து தான் வந்தாங்க. ஓ, அப்ப விசாலாம் நீங்க தான் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பீங்க?
விசா ப்ராசஸிங்க நாங்க தான் பண்ணுவோம். அவங்க ஜஸ்ட் பாஸ்போர்ட் காப்பி தான் அங்கே இருந்து வாங்குவோம். சோ இது ஒரு நெட்வொர்க் மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா இடையில? ஆமா, ஏஜென்சி நிறைய இடையில இருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணும்போது நீங்க வந்து ஆள் தேவைன்னு சொல்லும்போது பாஸ்போர்ட் காப்பி யாராவது கொடுத்தாச்சுன்னா நம்ம என்கொயரி பண்ணிட்டு அந்த என்கொயரி பண்ணுவீங்கல்ல, யாரே இது ரிலையபிள் ஆளு தானா, அவர் அந்த ஒர்க்கர் தானா, ஸ்கில்டு ஒர்க்கர் தானான்னு என்கொயரி பண்ணுவீங்கல்ல. என்கொயரி பண்ணும்போது ஏஜென்ட்ட பேசி தானே ஆகணும். இது வந்து நான் வந்து ஓனர், புரியுதா? கம்பெனி ஓனர். சரிங்க. கீழே வந்து வேலைக்கு ஆள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டா தான் தெரியும். எத்தனை பேர் இருப்பாங்க உங்கள்ட்ட வேலைக்கு? கம்பெனில ஒரு 25 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதானுங்க. சரி, ஓகே மிஸ்டர் லியோ, பரவாயில்ல போட்டோம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுதாகரோட மரணம் எப்படி நடந்தது மட்டும் சொல்லுங்களேன். மரணம் வந்து ஏர்போர்ட்ல வந்து நான் தான். இல்ல அதுக்கு முன்னாடி அவர் அந்த மரணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி உங்களுக்கு என்ன விவரம் தெரிஞ்சது? பழனிவேல் கூப்பிட்டாரா? கூட இருக்கிறவங்க கூப்பிட்டாங்களா? கூட இருக்க பசங்க கூப்பிட்டாங்க. உங்களை கூப்பிட்டாங்களா? ஆமா, என்ன கூப்பிட்டாங்க. எப்படி டைரக்டா நீங்க ஓனர் சொல்றீங்க, உங்களை எப்படி டைரக்டா கூப்பிடுவாங்க? என் நம்பர் தான் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜென்ட கூட தெரியாது, எந்த கம்பெனி தெரியாது, நான் ஓனர் சொல்றீங்க. வேலை செய்யறத பசங்க எப்படி டைரக்டா ஓனரை கூப்பிடுவாங்க? இப்படி கேட்டா இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும்? இல்ல நீங்க அப்படிதானே சொன்னீங்க, எனக்கு யாரே தெரியாது, எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, எங்க கம்பெனின்னு தெரியாது சொல்றீங்க, எந்த ஏஜென்ட்னு கூட தெரியாது சொல்றீங்க, அவ்வளவு பெரிய ஓனர் சொல்றீங்க. அப்படியாப்பட்ட ஓனரை வர்க்கர்ஸ் எப்படி கூப்பிடுவாங்க? ஏஜென்ட் ரெஃபர் பண்ணும்போது தெரியும், கேட்டாச்சுன்னா என்கொயரி பண்ணா எனக்கு தெரிய போகுது. எனக்கு என்ன புரியலன்னா, நான் ஓனருங்கன்னு சொல்றீங்க, ஓனருங்க எனக்கு டைரக்டா தெரியாது சொல்றீங்க. ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது என்கொயரி பண்ணாதானே தெரியும். புரியுதுங்க. ஆனா அப்படி ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வேலை பண்ணறது வர்க்கர்ஸ் வந்து டைரக்டா என்ன கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்க? ஏன்னா அந்த ஆக்சஸ் இருக்காது. நீங்க சொல்றது பாக்கும்போது எங்க கம்பெனில ஆக்சஸ் இருக்குங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த விவரம் தெரிஞ்சிருக்கணும். உங்க கம்பெனில அந்த ஆக்சஸ் இருந்தா உங்களுக்கு யார் ஏஜென்ட்னு தெரிஞ்சிருக்கணும். ஏஜென்ட்னா நீங்க இப்ப எனக்கு டைம் கொடுத்தாச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை நீங்க சொல்றீங்க, வேண்டாம் நினைக்கிற விஷயங்களை நீங்க மறைச்சு வைக்கிறீங்க. அதுதான் உண்மை. எல்லாம் கிடையாது. சரிங்க, பரவாயில்ல மிஸ்டர் சுதாகர். உங்களுக்கு தெரியணும்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க, ஃபோன் கால் பண்ணியாச்சுன்னா தெரிய போகுது. சரிங்க, சுதாகர் உங்களை கூப்பிட்டாரு, ஃபோன் பண்ணாரு, என்ன சொன்னாரு? சுதாகர் ஃபோன் பண்ணல, அவங்க கூட இருந்த பசங்க தான் ஃபோன் பண்ணாங்க. அந்த பசங்க பேரு வந்து விஸ்வநாதன், பழனிசாமி, ராஜேந்திரன். சரி, கூப்பிட்டு என்ன சொன்னாங்கங்க? கூப்பிட்டு சொன்னாங்க, நைட் எங்களை தூங்க விட மாட்டேறாரு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு, நீங்க வந்து பாருங்க சொன்னாங்க. சரிங்க. பார்த்தப்ப கையை வந்து கட்டி வச்சிருந்தாங்க. அவரு சுதாகர் என்ன பார்த்தோன்னா, சார் கட்டி வச்சிருக்காங்க, அவுத்து விட சொல்லுங்க, நான் ஒன்னும் ஓடி போக மாட்டேன், நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல. நான் சொன்னேன் அவுத்து விடுங்கன்னு சொன்னேன். சரி, அவுத்து விட்டாரு. அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஓகே. அப்புறம் அவரு சொன்னாரு, அவரு வேற சும்மா எங்க எல்லாம் வேற காலையில போனேன், காலையில அங்க ரூமுக்கு வந்தேன், அங்க வந்தேன், இங்க வந்தேன், அப்படி இப்படி மாத்தி பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், சரி ஓகே சுதாகர், உங்களுக்கு ஊருக்கு போகணுமான்னு கேட்டேன். உடனே வந்து அவரு சைலண்ட் ஆனார், எதுவுமே பேசல. ஏன்னா நிறைய பசங்க இந்த மாதிரி ஊருக்கு போனோம்னா இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி நார்மலா போறது வழக்கம். சோ அந்த மாதிரி நினைச்சிட்டு, ஓகே நம்ம என்ன பண்றது, ஊருக்கு போகணும் போல, ஓகே நான் இன்னைக்கு உங்களுக்கு டிக்கெட் எடுத்து விடணும்னு கேட்டேன். அதுக்கும் எதுவும் பேசல. சரி ஓகே, நான் சொன்னேன், இப்ப நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துட்டு நான் உங்க ரூமுக்கு வரேன்னு சொன்னேன். வந்து உங்களை இன்னைக்கே ஏற்றி விடுறேன்னு சொன்னேன். அப்ப வந்து போக முன்னாடி அவரே சொல்றாரு, சார் எனக்கு வந்து 40,000 ரூபாய் போல கடன் இருக்கு ஊர்ல, சரி டிக்கெட் வந்து ரேட்டு கம்மியான டிக்கெட் பார்த்து எடுங்க இப்படி சொன்னாரு. தெளிவா சொன்னாரு. ஓகே நான் போய் எடுத்துட்டு வரேன் டிக்கெட். நான் அன்னைக்கே டிக்கெட் எடுத்து அவரு சொன்ன காலையில பாக்குறேன், நான் காலையில அங்க இருந்து டிராவல் ஏஜென்சி போய் டிக்கெட் போட்டு மத்தியானம் வந்து அவரை கூட்டிட்டு நான் வந்து அன்னைக்கு நைட் ஈவினிங்கே ஏற்றி விட்டேன். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க போய் டிக்கெட் எடுத்தீங்க, டிக்கெட் அப்ப உங்க கூட கூட்டிட்டு போயிட்டீங்களா? அவரை கூட்டிட்டு போகல, நான் தனியா வந்துட்டு பாத்துட்டு நான் தனியா போனேன் டிக்கெட் எடுக்கிறது. டிக்கெட் எடுத்துட்டு பசங்கள்ட்ட போன் பண்ணேன், நீங்க வந்து ஷார்ஜா ரோலா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க வர சொன்னேன். இவங்க இந்த பசங்க தான் அவரை கொண்டு வந்தாரு. எங்க கூட்டிட்டு வந்தாங்க? உங்க ஆபீஸ் கூட்டிட்டு வந்தாங்களா, பஸ் ஸ்டாண்டுக்கா? இல்ல பஸ் ஸ்டாண்ட். பழனிவேல் வந்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தாரு சொன்னாரு. மாத்தி அது எப்படி தெரியாது சொல்லுவீங்க? அவர் ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அவரு சொன்னது எனக்கு எப்படிங்க தெரியும் மேடம்? சரிங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏன் ஆபீஸ்க்கு வர சொல்ல, நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொன்னீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாதான் பஸ்ல அங்க ஏர்போர்ட் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ, நீங்க பஸ்ல தான் கூட்டிட்டு போனீங்களா? அதாவது அன்னைக்கே இந்த பாருங்க மேடம், அன்னைக்கே ஃளைட். சரிங்க, புரிஞ்சதுங்க.
ஓகே. அன்னைக்கே ஃப்ளைட் ஆனதுனால பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுன்னா ஈஸியா டாக்ஸில கொண்டு அங்க விடலாமே, அதுக்கு தான் கொண்டு இருக்காங்க. சரிங்க. போய் அங்க டிராப் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடி தெரியும்ல டிபார்ச்சர் உள்ளாடி கொண்டு ஷார்ஜா ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடியே கொண்டு விட்டேன். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் டிலேன்னு சொன்னாங்க. கார் அங்க பசங்க சொன்னாங்க ஃபோன் பண்ணி, அவங்க அங்க ரீச் ஆகல. ஊர்ல இருந்து எல்லாம் ஃபோன் வந்துச்சு. நான் வந்து அந்த ஏர்போர்ட் அந்த டிக்கெட்டோட காப்பி அங்கெல்லாம் ஒன்று இருக்கு, அதை எடுத்து நேர ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ் இங்க ஷார்ஜால போய் செக் பண்ணப்ப ஆள் வந்து போர்டு ஆகலன்னு சொன்னான். ஃப்ளைட்ல ஆளே ஏறலன்னு சொன்னாங்க. உடனே நீங்க ஃபேமிலியை இன்ஃபார்ம் பண்ணீங்களா? பசங்கிட்ட நான் சொன்னேன், பசங்களே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஓ, நீங்க டைரக்டா ஃபேமிலியை இன்ஃபார்ம் பண்ணல? இன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு? கொண்டு விட்ட இடத்துல பார்த்தேன், அங்கேயும் கிடையாது. ஏர்போர்ட் போலீஸ் அங்க இருப்பாங்க, அங்கெல்லாம் பார்த்தப்போ அங்கேயும் வரல. அப்புறம் மறுபடியும் எங்க ஸ்பான்சர் அரபி வச்சு அவரோட போட்டோவும், அப்புறம் அந்த இங்க வந்து லோக்கல் கம்பெனி ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கு, அப்காண்டிங் போடணும், போட்டுட்டு அந்த பேப்பரும் வச்சு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போட்டோ வந்து அவரோட போட்டோ அட்டாச். அது என்னைக்கு அந்த கம்ப்ளைண்ட் போட்டீங்க? அந்த கம்ப்ளைண்ட் அடுத்த நாளே போட்டாச்சு. அதோட காப்பி இருக்கா உங்ககிட்ட? காப்பி நான் உங்களுக்கு அனுப்பி தரோம், பிரச்சனை. அது கொஞ்சம் ஃபேக்ஸ் பண்ணுங்களேன், இமீடியட்டா நாங்க ஃபேக்ஸ் நம்பர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து 2-3 நாள் கரெக்டா டேட் தெரியாது, ஒரு 2-3 நாளோ 3-4-5 நாளும் கரெக்டா தெரியல. அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து ஸ்பான்சரை கூப்பிட்டாரு, ஸ்டேஷன்ல போன் வந்துச்சு. யாரு ஸ்பான்சர்? உங்க ஸ்பான்சரா? ஆமா, எங்க கம்பெனி ஸ்பான்சர் கூப்பிட்டாரு. சரி. ஆமா. கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு இவர் போட்டோ கொடுத்தீங்களா அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்டேஷன்ல இருக்கானோ தகவல் வந்திருக்கு, போலீஸ் கூப்பிட்டாங்க. ஸோ நீங்க வந்து பாருங்க உங்க ஆளானும் சொன்னாங்க. அப்ப நான் வந்து ரூம்ல இந்த பசங்க ரூம்ல வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு, நீங்க 2-3 பேர் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். பாருங்கன்னு பார்த்தப்ப இவர் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. போலீஸ் என்ன சொன்னாங்க? எப்படி அந்த பாடி அங்க போச்சு? ஆமா, ஸ்பான்சர் சொன்னாங்க வந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் வந்து அங்க இருந்து பிடிச்சிருக்காங்க ஏர்போர்ட்ல இருந்து. எதுக்கு பிடிச்சாங்களா? அங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. இல்ல போலீஸ் எதுக்கு ஏர்போர்ட்ல இருந்து டிராவலர் பேசஞ்சரையும் பிடிக்கணும்? இவர் வந்து ஃபிளைட்ல ஏறாம அந்த பிடிக்கும் போது தண்ணி அடிச்சிருந்தாலும் அந்த ரிப்போர்ட்ல அவரு சொல்லியிருந்தாரு. சரி, பிடிச்சாங்க. சரி. அப்புறம் வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, ஸ்டேஷன்ல வச்சு ஆள் இறந்து போயிருக்காங்க. ஸ்டேஷன்லயே ஆள் இறந்துட்டாரா? ஆமா ஆமா, ஸ்டேஷனுக்கு உள்ளாடி பாத்ரூம். இது வந்து இவரோட ரிப்போர்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து குடிச்சதுனால அந்த பேன்கிரியாஸ் அஃபெக்ட் ஆகி தான் இறந்துருக்காரு. நான் ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பியிருக்கேன். அங்க இருந்து இது வரைக்கும் எந்த ரிப்ளை வரல. ஏதாவது கிளைம் கிடைச்சுன்னா கண்டிப்பா நாங்க அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பி. உங்க பேரு? பிரவீன் ஆனந்த். அரவிந்த். இந்த தம்பிக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. குடிப்பாரா ரொம்ப? இல்லை, எப்படியாச்சும் குடிப்பா. அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி குடிச்சது தான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாரு. இப்போ என் பிள்ளைங்களுக்காக நான் குடிக்கிறது இல்லாமல் அப்படி இப்படிலாம் பேசுவார் எங்கள்கிட்ட. நாங்கள் எல்லாம் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு அப்புறம் எனக்கு வந்து அவர் தான் எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தாரு. போகும்போது கூட நான் வந்தேன்னா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா, பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன், உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. ஹலோ மிஸ்டர் விஸ்வநாதன். ஆமா, யாருங்க? நாங்க சென்னையில இருந்து ஜி தமிழ்ல இருந்து சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க. சுதாகரோட ரூம்மேட் இல்லைங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. சுதாகர் எப்படிங்க இருந்தாரு? ஹலோ மேடம், சுதாகர் அவர் கொஞ்சம் ஒரு மெண்டலாட்டி மாதிரி ரூம்ல இருந்தாப்லங்க மேடம். அது எப்படி திடீர்னு ஒருத்தர் மெண்டல் ஆவாரு? இல்ல, திடீர்னுலாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகல மேடம். அவர் ஒரு வாரமாவே இருந்தாரு. அவங்க வீட்டுக்கு நாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க மேடம். நீங்க என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்க 3 பேர் அடிச்சோம் சொன்னீங்களாமே. அது எப்படிங்க மேடம் நாங்க அடிப்போம்? நாங்க 4 பேருமே சம்பாதிக்கிறதுக்காண்டி வந்தாங்க மேடம். சரிங்க. அது எப்படிங்க மேடம் ஒரு நண்பனை போய் எப்படிங்க மேடம் அடிப்போம்? அப்புறம் ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க? அந்த பையன் வந்து இங்கதான் மேடம் எனக்கு தெரியும். அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு பையன் வந்து வந்திருந்தாப்புல, துவாக்குடின்னுங்கிற ஊர்ல இருந்து பழனி வேலுன்னு சொல்லிட்டு வந்திருந்தாப்புல. அவர் தான் சின்ன பிள்ளையில இருந்து பழக்கமா. சரிங்க. அவங்க 2 பேருமே எனக்கு இங்க துபாயில வந்து தாங்க மேடம் தெரியும். வெளிநாட்டுக்கு வந்து இங்கதான் மேடம் வந்து எனக்கு தெரியும். சரி, என்ன நடந்தது தம்பி? சரக்கு இந்த ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாவே சாப்பிடுவாப்பிள்ளைங்க மேடம். டெய்லி சாப்பிடுவாரா? டெய்லி சாப்பிட்டாருங்க மேடம். ஒரு நாள் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபுல்லுங்கிறது வந்து நம்ம நாட்டு காசுக்கு 500 ரூபா வரும். நாங்க எவ்வளவோ சொல்லுவோம், எனக்கு அட்வைஸ் பிடிக்காது, நான் சாப்பிடுவேன், இதை கேட்க யாராலையும் முடியாது. வீட்லயே நான் வந்து யாரா இருந்தாலும் கேட்க மாட்டேன், நீ என்ன எனக்கு ஆளா அப்படின்பாப்புல. அப்புறம் நான் சொல்லி கேட்கல, நீயாவது கேளுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோம். அவங்க ஃப்ரெண்டு வந்து டெய்லி சொல்லுவாப்புல. அதுல இருந்து அவங்க ஒரு வாரமா போய் பேசிக்கல. திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு தனியா போய் ஒரு செவரை பார்த்து 2 பேசிட்டு இருந்தாப்புல. அப்ப நான் பழனிவேல அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், இல்லங்க அவர் எப்பொழுதுமே அது மாதிரி பேசுவாப்புல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாப்புல. அப்புறம் ஒவ்வொரு நாள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க பாரு என் ஒய்ஃப் அங்க நிக்கிறா, அங்க பாரு என் குழந்தை அழுகுது அப்படிப்பாப்புல. எதுக்கு கட்டி போட்டீங்க மேடம்? நைட் ஆனா நாங்க இருந்தது வந்து கீழே இருந்தாலும் பரவாயில்லைங்க மேடம், மேல மாடியில இருந்தாங்க மேடம். மாடியில இருந்து நான் குதிக்க போறேன், அங்க பாரு அங்க நிக்கிறா பாரு, அங்க பாரு அங்க நிக்கிறா பாரு, மேல இருந்து குதிக்கலாம் போகப்பில்லைங்க மேடம்.
அப்போ ஓனர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி ஐயா வந்து கார்ல இருந்து கூட்டி உங்க ரூம்ல கொண்டு போய் வச்சுக்கோங்க, பயமா இருக்கு எங்களுக்கு, அவருக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் எல்லாமே பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்லாம் பேசணும். அதுக்கு வந்து எப்பா கையாவது கட்டியாவது கட்டில் வச்சிருங்கப்பா, நான் காலங்காலத்தில் வர்றேன் அப்படின்னாரு. அதே மாதிரி காலையில் வந்துட்டாரு ஓனர். சரிங்க தம்பி, நன்றிங்க. இது வந்து அங்கே துபாய் போலீஸ்டேருந்து வந்திருக்கிறத ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அண்ட் என்ன நடந்திருக்குன்னு அவங்க கிளியராக எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ்டேருந்து அதோட காப்பி வந்திருக்கு. மிஸ்டர் லியோவும் ஒரு சில பேப்பர்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30/11/2016 4:20 காலையில் 4:20க்கு போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போலீஸ் ஸ்டேஷனில் பாத்ரூமில் கீழே விழுந்து மிஸ்டர் சுதாகர் இறந்துருக்காருன்னு. இப்போ என்னென்னா அவரை வந்து ஏர்போர்ட்லேருந்து 28/11/2016 10 மணிக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவர் வர வேண்டிய ஃப்ளைட்டு டிலே ஆயிருக்கு, லேட் ஆயிருக்கு. அப்போது அவர் அந்த ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்துருக்காரு. அந்த டைமில் குடிச்சிருந்துருக்காரு. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குடிச்சு அவர் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருந்ததுனால ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. 28 நைட்டு 10 மணிக்கு. 29 நைட்டு இறந்துருக்காரு. ஆனால் 30 காலையில் ஏர்லி மார்னிங், 29 நைட்டு 30 காலையில் ஏர்லி மார்னிங் தான் அவங்க பாத்ரூம்குள்ளே பார்த்துருக்காங்க. அவரை பார்த்துட்டு ஸ்டேஷனில் இருந்த வாக்கில் உள்ள போய் பாத்ரூம் போன டைமில் பாத்ரூமில் விழுந்திருக்காரு. உடனே பார்த்துருக்க மாட்டாங்க. உள்ளே போனவர் வெளியே வந்திருக்க மாட்டார். கொஞ்சம் கழிச்சு போய் பார்க்கும்போது விழுந்து கிடந்திருக்காரு. இம்மீடியட்டாக இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. டாக்டர் வந்து பார்த்துருக்காரு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ரூயிசஸ் அங்கங்கெல்லாம் அடிபட்டிருக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்து கீழே விழுந்ததுனால வந்த அடின்னு அவங்க போட்டிருக்காங்க. அதர் பார்ட்ஸ் ஆஃப் த காப்ஸ் தேர் நோ இன்ஜுரிஸ் தட் டினோட். எந்த இன்ஜுரியும் வந்து கிரிமினல் வயலன்ஸால வந்தது இல்லைன்னு அவங்களே போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. அண்ட் சாவுக்கு காரணம் வந்து த ரீசன் ஆஃப் டெத் ஆஃப் சுதாகர் இஸ் ஹெமரேஜ் இன் pancreas which led to a failure in blood circulation and finally caused cardiorespiratory arrest. ஸோ pancreasல இருக்கிறது ஹெமரேஜ்னால அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. இதுதான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு. இது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தாச்சு. இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி மர்டர்னு சந்தேகப்பட்டீங்க இல்லையா, அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கு. என்னென்னா உடம்பு சரியில்லாத ஒரு ஆளை ரூமில் வச்சு அடிக்கிறது, கெட்டி போடுறது, அப்புறம் இல் ட்ரீட் பண்ணுறது வந்து பெரிய குற்றம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓனர் வந்து பொறுப்பே இல்லாமல் உடம்பு சரியில்லாத ஒரு ஆளை அப்படி ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இவரோட சாவுக்கு காரணம் கூட அதுதான். ஏன்னா கூட யாருமே இல்லாம அப்படி விட்டுட்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, உடம்பு சரியில்லாத ஒரு ஆளுக்கு முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம், அழைச்சிட்டு போனோம். அது அந்த மெடிக்கல் ஹெல்ப்பும் அவர் கொடுக்கல. ஸோ இந்த 3 குற்றத்துக்காக நீங்க அவர் பேர்ல கேஸ் போடலாம். சரி, பசங்களை பார்த்துக்கோ. ஓகே, என்ன வேலை தெரியும் உனக்கு என்ன வேலை பண்ணுறதுக்கு விருப்பம் சொல்லு. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம். நேர்கள்ட்டையும் நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த பொண்ணுக்கு 2 சின்ன பெண் குழந்தைகள் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவுக்கும் வயசாச்சு. அம்மா நீங்கள் வீட்டு வேலை செஞ்சீங்களாம்மா? இப்பவும் வீட்டு வேலை தான் செய்றீங்களா? என்னால் முடியும். நீங்கள் யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த பொண்ணுக்கோ ஏதாவது வேலை வாய்ப்புக்கு ஹெல்ப் பண்ண விரும்பினீங்கன்னா, இல்லை அந்த பசங்களுக்காக அவங்களுக்கு படிப்பு உதவியோ ஏதாவது பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, தயவு செஞ்சு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.